சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர பொசசிவ் ஆயிட்டாங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது கமெண்ட் செக்ஷனுக்குள்ளேயே போக போனா வந்துட்டு இவ எல்லாம் எதுக்கு இவங்க எல்லாம் ஆடுறாங்க. அதாவது நானும் அன்னைக்கு வேற ரொம்ப மட்டமான ட்ரெஸ்ல வேற கேர்லி திங். நம்ம நல்ல மேக்கப் போடாம போயிட்டோமே. மேக்கப் வந்துட்டு ஒரு பிரசன்டபிளா ஒரு நான் வந்து வேற ஷூட்ல இருந்தேன். ஷூட்ல இருந்து சார் கூட ஏன்னா அதுக்கு ரிஹர்சல் வந்துட்டு ஒரு 3 months கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சு. ஆன் அண்ட் ஆஃபா போயிட்டு இருந்தனால இது வந்து செகண்ட் பார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நான் வந்து ஒரு சேனல்ல வந்துட்டு அங்கேயும் ஒர்க் பண்றது இங்கேயும் ஒர்க் பண்றதுனால சோ என்னால நான் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணேன். என்கிட்ட இந்த வீடியோ தான் இருக்கு, இது போடாம என்ன இருக்க முடியாது. ட்ரெஸ் முக்கியமா வீடியோ முக்கியமா? வீடியோ தான் முக்கியம்னால ஏஐல எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இல்ல இந்த வீடியோ போட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஏஐ தான் யோசிப்பாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா வந்துட்டு எஸ் எனக்கு லிட்டில் ஒரு விதத்துல நல்லாவும் இருந்தது, இன்னொரு விதத்துல ஏன் இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்க சே அப்படின்னு. அது கிரிட்டிசிசம் வந்துச்சா? கிரிட்டிசிசம் இந்த சென்ஸ் ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல நான் இருக்கணும், ஒண்ணு ரொம்ப லக்கி அப்படிலாம் பேசுறாங்க. அங்க வந்து ஒரு டேலண்ட பார்க்கல, நிறைய வந்து சாரோட ஃபேன்ங்கிறனால ரொம்ப ஹையர் லெவல்ல போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து. பட் நத்திங் ஏதோ ஹார்ம்ஃபுல்லால இல்ல, ஆல் குட் தான். ஓகே, நான் அந்த வீடியோ போட நான் எனக்கு வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அனதர் வீடியோ ஆல்சோ. I will post it later. இன்னும் இருக்கா? அப்போ இருக்கு, கம் ஆன். இங்க எப்ப போடுவீங்க அதெல்லாம்? போடுவேன். இப்போ இது வந்து 11 மில்லியன்ஸ் கிட்ட போயிடுச்சு நினைக்கிறேன். சோ அந்த வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சாரோட நீங்க வந்து அது என்ன ஒரே டேக்ல எடுத்திருப்பீங்க அந்த வீடியோ, ஹோல் வீடியோவுமே கரெக்ட்டா? சோ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த ஒரு ரிஹர்சலுக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு? லாஸ்டா அது எப்ப எடுத்தீங்க அந்த வீடியோ? அந்த டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரிஹர்சல். ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரிஹர்சல். அது சார் வந்தாரு, வந்தோடனே நானும் சதீஷ் அண்ணாவும் தான் அந்த ரொட்டீன் செட் பண்ணோம். முடிச்சு ஆடி காட்டணும். சார் வந்துட்டு இப்போ வந்து மேம் வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்தாங்க, ஸ்ரீலீலா வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்தாங்க. ஷி ஹெல்ட் அப் வித் அனதர் ஷூட். அதனால சாருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தோம். அண்ட் ஹைதராபாத் போய் மேம்க்கு அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ அங்கே பண்ணும்போது சதீஷ் அண்ணா ஹேண்டில் பண்ணாரு, இங்கே பண்ணும்போது ஐ ஹேண்டில். ஸோ அப்படி பண்ணும்போது சார் வந்து பார்த்தாரு, ஒர்க் பண்ணாரு, ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாரு. சார் சாஃப்டா சார் நீங்க சுத்துங்க, அதனாலதான் அந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா நான் வந்து கம்பேரிசனும் போட்டிருப்பேன். நான் சார் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு தெரியாது, இருந்தாலும் மெர்சினா வாங்க இப்படி நில்லுங்க அப்படி ஆடிட்டு இருந்தாரு. சார் ஆடுங்க சார், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோஸ்லாம் இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு போஸ்ட் திஸ் வீடியோ. ஐ ஹேவ் ஒன்லி திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ்மே எதுக்கு எடுத்தோனோ மேம்க்கு, ஸோ தென் சாருக்கு எல்லாத்தையுமே காட்டி எக்ஸிக்யூட் எப்படி இருக்குன்னு வரதுக்காக வி டுக் தட் வீடியோ. நாட் பர்டிகுலர்லி வி ஹேவ் டு டேக் வீடியோன்னு கிடையாது, ரிஹர்சல் ஃபுட்டேஜ் மாதிரி தான் எடுத்தோம். நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து எனக்கு நைட் எல்லாம் வந்து தூக்கமே இல்லை, அடுத்த நாள் காலையில போய் எப்போ சாரோட டான்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ எவ்வளவு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சா? அஃப்கோர்ஸ். இன்னும் எக்ஸைட்மெண்ட் குறையல போல. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? நான் கரெக்டா என் ப்ராஜெக்ட் முடிச்சு 1 year ஆச்சு. ஓகே, 1.5 years ஆச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு. எஸ், மோர் தென் எனக்கு வந்து இந்த கிரேசி ஃபேன் அப்படிலாம் இல்லை. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். ஏன்னா திருச்சியிலேருந்து வந்த ஒரு பர்சன், அவரோடத வந்து ஆக்சுவலி நான் அவர் கூட ஒர்க் பண்ணக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்துட்டு அவரோட பழைய வீடியோஸ், புது வீடியோஸ், அந்த கம்பேரிசன் வீடியோஸ்லாம் எனக்கு போயிட்டே இருந்தது.